தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூஜிடிவ் மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 3ல் உள்ள ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, த அன்டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு இருக்கக்கூடிய ஓடிஇயை வந்துட்டு ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதில் நம்ம டூ மெத்தட்ஸ் வந்து டேர்ம்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஒன்று என்ன அப்படின்னா சிஎஃப், தட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல். இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஒய்பின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா சிஎஃப்பும் பிஏயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வரதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷனாக இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு போட்டிருக்கோம். இந்த டாப்பிக்கும் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டாப்பிக்லேருந்து நான் டெஸ்ட் பேட்ச் இருக்கு இல்லையா, நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சு, அதில் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ட்ரையல் பர்டிகுலர் சொல்யூஷன்ற ஒரு நியூ வேர்டு நான் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். இந்த நியூ வேர்டை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மள்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் என்னோடய ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எனக்கு இந்த இது வந்துட்டு பர்டிகுலராக எனக்கு இந்த டாபிக் வந்து எனக்கு ஒரு வீடியோ போடுங்க மேம், எனக்கு கிளியராக இல்லை, ஸோ எனக்கு இது ரிலேட்டடான ஒரு வீடியோவும் போடுங்க, அண்ட் இது ரிலேட்டட் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேவா? இன்னும் நீங்கள் நிறைய பேர் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ட்ரையல் பர்டிகுலர் சொல்யூஷன்றதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரையல் சொல்யூஷன்றது இருக்க போகுது. எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன? ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணுறோம். d² - 2d + 1 × y = e பவர் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்குவேஷன்ஸில் இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரையல் சொல்யூஷன்றது இருக்க போகுது. ஓகேவா? அப்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக இருந்துச்சு. அது கூட நமக்கு எக்ஸ் ஏன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேரியபிள்ஸுமே இல்லாமல் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரையல் சொல்யூஷன்றது ஏ. ஓகேவா? சப்போஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு பாலினாமியலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 3x + 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ். கரெக்டாக? இது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றதுனால இந்த ட்ரையல் சொல்யூஷன்றது ax + bன்ற லீனியர் ஈக்குவேஷன்ஸாக கிடைக்கும். ஓகேவா? சப்போஸ் இது எனக்கு 3x² இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்னவா இருக்குது? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குங்களா? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ட்ரையல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ax² + bx + c. அப்போ உங்களுக்கு தெரியும் இதோட அடுத்த சொல்யூஷன் என்னவாக இருக்கும். ஒருவேளை இதுக்கு வந்து கியூபிக் ஈக்குவேஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ax³ + bx² + cx + dன்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. தென் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டேர்மாக இருக்குது. e பவர் axன்ற ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டேர்மாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரையல் சொல்யூஷன்றது நமக்கு e பவர் axன்னு கிடைக்கும். ஓகேவா? தென் சைன் ஆர் கொசைன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ, சைன் இருக்குது இல்லைனா காசு இருக்குது, எது இருந்தாலுமே நமக்கான ட்ரையல் சொல்யூஷன்றது a cos ax + b sin ax இதுதான் கிடைக்கும். சரிங்களா? ஓகே மேம். இப்போ எனக்கு இந்த ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது இப்போ இங்கே கொடுத்துருக்கூடிய 4 டேர்ம்ஸ் மட்டும்தான் வருமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த 4 டேர்ம்ஸ் மட்டும்தான் வரும். இதை தாண்டி வரதுக்கு எந்த சான்சஸுமே கிடையாது. சரிங்களா? நான் சொல்லிக்கூடிய 4 டேர்ம்ஸ்லேருந்து ஏதோ ஒன்று தான் நமக்கு ஜி ஆஃப் எக்ஸா அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ். இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம், ஜி ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஓகேங்களா? அது நமக்கு இந்த 4 டேர்ம்ஸில் ஒரு டேர்மாக தான் கிடைக்க போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ட்ரையல் சொல்யூஷன்றது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஓகே. அப்போது எந்த ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கனாலுமே நமக்கு ட்ரையல் சொல்யூஷன் இது மட்டும்தான் கிடைக்குமா? இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வரும்ல. இப்போ 3x² + 1 இருக்குது. சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல 2x² + 1 இருக்குது. இதுவும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். இதுக்கும் அப்போது இதே சேம் பாலினாமியல் இதே ட்ரையல் சொல்யூஷன் தான் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். அப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸை பேஸ் பண்ணி ட்ரையல் சொல்யூஷன் இப்படி தான் இருக்குன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். அடுத்து இந்த கிவன் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நான் ஆக்ஸிலரி ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி சிஎஃப், ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறேன். இந்த ட்ரையல் சொல்யூஷன் இருக்குது, இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கம்பேர் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்? கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணி ஓவர்லேப் இல்லாமல், புரியுதா, ஓவர்லேப் இல்லாமல் நான் அந்த ட்ரையல் சொல்யூஷனை ரைட் பண்ணுவேன்.
ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல ஏன்ற ஒரு டேர்ம் கிடச்சிருக்கு. இந்த ட்ரையல் சொல்யூஷன் இப்போ கான்ஸ்டன்ட் இருந்துச்சு. ஸோ நான் ஏ தான் ட்ரையல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த கிவன் ஈக்குவேஷன்ஸ்க்கு சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அந்த சிஎஃப்ல வந்து எனக்கு சிங்கிள் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கேயே எனக்கு ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, அங்கேயே எனக்கு ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. அப்போ ரெண்டு எனக்கு ஓவர்லாப் ஆகுது இல்லை, ரெண்டுலேயுமே எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் சிங்கிளாக இருக்குது. ஸோ எனக்கு ஓவர்லாப் ஆகிற ஒரு விஷயத்தினால கிவன் அந்த நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரையல் சொல்யூஷனில் நான் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த சிஎஃப்ல நமக்கு ஏ இன்ட்டு எக்ஸுன்ற டேர்மும் இருக்குது, இப்போது C1 எக்ஸுன்ற டேர்மும் இருக்குது அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸும் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இன்னொரு ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது AX² கிடைக்கும். இதுதான் நம்மளோட ட்ரையல் சொல்யூஷன். ஓகேவா? இந்த டேர்ம்ஸ்க்கும் கிடையாது, இதில் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் நான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வச்சு சொல்கிறேன். நான் டெஸ்ட்டுக்கு கொடுத்தேன்னு இல்லையா, நான் டெஸ்ட்டுக்கு கொடுத்த அந்த டெஸ்ட் பேஸில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸையே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதிலேயே உங்களுக்கு நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஐடென்டிஃபை த ட்ரையல் பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபார் y டபுள் டேஷ் மைனஸ் 4y டேஷ் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு e⁻2x. ஓகேவா? ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ட்ரையல் பர்டிகுலர் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுடைய f(x) பேஸ் பண்ணி இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷன் இதுவாக தான் இருக்கும்னு சொல்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அஷ்யூம் பண்ணி ரைட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், y டபுள் டேஷ் மைனஸ் 4y டேஷ் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு e⁻2x. கரெக்டாக? இதுலேருந்து நமக்கு g(x)ன்றது என்ன, e⁻2x. அப்போ e⁻x ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்மளோட இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷன் என்னவாக இருந்திருக்கும், இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷன்றது e⁻2x. இதுதான் நம்மளோட இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷன். g(x)ஐ பேஸ் பண்ணி நான் ட்ரையல் சொல்யூஷனை ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், கொடுத்துருக்கூட இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளோட ட்ரையல் சொல்யூஷனையும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஓவர்லாப் இல்லாமல் எழுத போகிறோம். ஓகேவா? அப்போது இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆக்ஸிலரி ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. இந்த ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் என்ன, m² மைனஸ் 4m ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போது மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் -4 வரணும். அப்போது -2 இன்ட்டு -2 வச்சுக்கலாங்களா. அப்போது எம்மோட வேல்யூ நமக்கு 2,2ன்னு கிடச்சிருக்கு. 2,2 மீன்ஸ் என்ன, ரியல் வேல்யூஸ் கிடச்சிருக்கு அண்ட் சேம் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. அப்போ நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்றது எப்படி நமக்கு இருந்திருக்கும், C1 e⁻2x ப்ளஸ் C2 x e⁻2x. இப்படி தானே இருந்திருக்கும் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்றது. நம்மளோட ஆக்ஸிலரி ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம எம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அது ரியல் வேல்யூஸ் அண்ட் சேம் வேல்யூஸாக இருக்கிறதுனால சிஎஃப்ன்றது நமக்கு இதுதான் கிடச்சிருக்கும். கரெக்டாக? இப்போ நான் இந்த சிஎஃப் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரையல் ஈக்குவேஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்ட்டு e⁻2x. இந்த மாதிரி ஒரு டேர்ம் எனக்கு இந்த இடத்துல இருக்கா, இருக்குது. கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்ட்டு e⁻2x டேர்ம் இருக்குது. ஸோ இதை நான் என்னோட ட்ரையல் சொல்யூஷன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது கூட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்க்குறேன் இந்த டேர்ம் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், ஒரு எக்ஸ் டேர்ம், e⁻2x, கான்ஸ்டன்ட் எக்ஸ் e⁻2x. அப்போ இதுவும் நமக்கு ஆல்ரெடி இருக்குது, நம்மளோட சிஎஃப்ல ஆல்ரெடி இதுவும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், இன்னொரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த டேர்ம் நம்மளோட சிஎஃப்ல இருக்கான்னு பார்க்குறேன், எங்கேயுமே இல்லை, எந்த ஒரு ஓவர்லேப்புமே இல்லாமல் ரைட் பண்ணிட்டோமா. ஸோ நம்மளோட ட்ரையல் சொல்யூஷன்றது நமக்கு என்னவா கிடச்சிருக்கு, இப்போது ax² இன்ட்டு e⁻2x. அப்போது ax² இன்ட்டு e⁻2x இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? கிளியராக இருக்கீங்களா? நெக்ஸ்ட் வந்து சைன் டேர்ம் வச்சு வரக்கூடிய ஒன்று நம்ம பார்த்துக்கலாம். இப்போது y டபுள் டேஷ் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு sin 2x. ஓகேவா? இப்போ இந்த டேர்மில் நமக்கு g(x)ன்றது என்ன, sin 2x. கரெக்டாக? அப்போ எனக்கு சைன் டேர்ம் கிடச்சிருக்கு. சைன் டேர்ம் இருக்குது அப்படின்னா அந்த இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷன்றது எனக்கு என்னவா கிடச்சிருக்கும், a cos 2x ப்ளஸ் b sin 2x. கரெக்டாப்பா? நம்மளோட இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷன்றது நமக்கு a cos 2x ப்ளஸ் b sin 2xன்றது தான் இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸ்க்கு சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம்.
அப்போது the auxiliary equations ரைட் பண்ணிக்கலாமா? m ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போது m ஸ்கொயர் ஈக்குவல் டு -4னா எம்மோட வேல்யூ ப்ளஸ் ஆர் -2iன்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடச்சிருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னா சிஎஃப்ன்றது என்னவாக இருக்கும்? இ பவர் ஆல்ஃபா எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ஆல்ஃபான்றது 0 தான். ஸோ இந்த இ பவர் நம்ம எழுத வேண்டாம். இ பவர் 0 this 1. ஸோ நம்ம எழுதிக்க வேண்டாம். அப்போ என்ன வரும்? a cos 2x ப்ளஸ் b sin 2x. இதானே நம்மளோட சிஎஃபாக கிடைக்கும் நமக்கு. ஓகே, இப்போ நம்மளோட இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷனையும் சிஎஃப்ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். a cos 2x ப்ளஸ் b sin 2x. இங்கேயும் a cos 2x ப்ளஸ் b sin 2x தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஓவர்லாப் ஆகுறது இல்லையா, ஓவர்லாப் ஆகிறதுனால இந்த இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷனோட நான் ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டு ஓவர்லாப் ஆகாமல் இருக்கும் நமக்கு. ஸோ ட்ரையல் சொல்யூஷன் இஸ் x into a cos 2x plus b sin 2x. ஓகேவா? எங்கே இருக்குது ஆப்ஷன்? a sin 2x plus b cos 2x. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா? தென் பாருங்கள், இந்த இ டேர்ம்ஸ் வரக்கூடிய ஒரு இதுக்கு கிவன் ஈக்குவேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இ பவர் டேர்ம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதை நான் தனியாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த சம் எடுத்துக்கலாம். வாட் இஸ் த கரெக்ட் அசம்ஷன் ஃபார் ஒய்பி ஃபார் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் 4y டேஷ் ஈக்குவல் டு 8x ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணிக்கிறேன். ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் 4y டேஷ் ஈக்குவல் டு 8x ஸ்கொயர். ஓகே, இதில் நமக்கு இந்த g ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன? 8x ஸ்கொயர். இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸாக கிடச்சிருக்கா? பாலினாமியலில் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது ஒரு ஈக்குவேஷனாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எக்ஸோட பவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்க, அதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ இங்கே 1 இருந்துச்சுன்னா இதை ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இங்கே 2 இருக்கிறதுனால இதை ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறேன். ஓகேவா? அப்போது இந்த இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷன்றது நமக்கு என்னவாக இருக்கும்? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் cன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணிக்கிறேன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து m ஸ்கொயர் ப்ளஸ் 4m ஈக்குவல் டு 0. இதில் நான் எம்மை காமனாக வெளில எடுத்துக்கிறேன். அப்போது m ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ எம்மோட வேல்யூ 0 அண்ட் -4 ரியல் வேல்யூஸ் கிடச்சிருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்குது. அப்போ அது சிஎஃப்ன்றது நமக்கு என்னவாக இருக்கும்? c1 e power 0x plus c2 e power -4x. ஓகேவா? அப்போது e power 0x is nothing but 1 நமக்கு. ஸோ the c1 plus c2 e power -4xன்னு ரைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ சிஎஃப்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷனும் ரைட் பண்ணியிருக்கேன். இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷன் சிஎஃப் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாமா? கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ax ஸ்கொயர் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மோட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை ஆகி இங்கே எங்கேயாவது வந்திருக்கா? வரல. ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மோட எக்ஸ் மல்டிப்ளை ஆகி எங்கேயாவது வந்திருக்கா? வரல. ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் சிங்கிளாக வந்திருக்கா? வந்திருக்கு. ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் சிங்கிளாக இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ இது ஓவர்லாப் ஆகுது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபுல் ஈக்குவேஷன்ஸ் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ax³ ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் cx. இப்போ பாருங்கள், கான்ஸ்டன்ட் டேர்மோட x³ எங்கேயாவது இருக்கா? இல்லை. கான்ஸ்டன்ட் டேர்மோட x ஸ்கொயர் எங்கேயாவது இருக்கா? இல்லை. கான்ஸ்டன்ட்டோட ஒரு x மல்டிப்ளை எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஸோ எந்த ஒரு ஓவர்லாப்புமே இல்லாமல் இருக்குது. ஸோ நம்மளோட ட்ரையல் சொல்யூஷன்றது நமக்கு என்னவா கிடச்சிருக்கு? இப்போது த ட்ரையல் சொல்யூஷன் ax³ ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் cx. ஓகேவா? எந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ax³ ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் cx. இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். ஓகேவா? அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4xன்னு இருக்குது. இதுவும் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் தான். பாலினாமியலில் இது லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஏபிசி எதுவுமே இல்லாமல் நம்பர்ஸ் இருக்குது. இது எதுக்காக நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ட்ரையல் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை வச்சே நான் சொல்லிடுறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரையல் சொல்யூஷன் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இந்த ட்ரையல் சொல்யூஷன்றது என்ன அப்படின்னா, இது ஒய்பி. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறேன், ஒய்பியை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 3ax ஸ்கொயர் ப்ளஸ் 2bx ப்ளஸ் cன்னு கிடைக்கும். கரெக்டாக? தென்
ஒய்பியை நான் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போது 6ax ப்ளஸ் 2b, இங்கே சின்றது 0 ஆகிடும். இப்போது ஒய்பி நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஒய் டேஷ் தெரியும், ஒய் டபுள் டேஷ்னு தெரியும். இந்த ஒய் டேஷையும் ஒய் டபுள் டேஷையும் கிவன் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கிவன் ஈக்குவேஷனில் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா நான் சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும்னா ஏ அண்ட் பிக்கான வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஏபிசியோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட அந்த ட்ரையல் சொல்யூஷன் இருக்குல்ல, இந்த ட்ரையல் சொல்யூஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபிசின்ற டேர்ம்ஸ்லாம் இல்லாமல் ஒரு நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிரும். அதுதான் இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது கிளியராகவே புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது நமக்கு சிங்கிள் டேர்ம்ஸாக ஒரு பாலினாமியலையோ ஒரு எக்ஸ்போனன்ஷியலையோ இல்லை சைன் காசையோ சிங்கிள் டேர்ம்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சப்போஸ் நமக்கு இது அடிஷன்ஸில் வருது, ஓகேவா? அடிஷனில் வருது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுவோம்? சேம் அதே தான், எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் இருக்கா, அப்போ எக்ஸ்போனன்ஷியல் டேர்முக்கான ஒரு ட்ரையல் சொல்யூஷனை ரைட் பண்ணிக்குவோம். தென் எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கா, ஒரு பாலினாமியல் சொல்யூஷன் இருக்குது, இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கான ட்ரையல் சொல்யூஷனை ரைட் பண்ணிக்குவோம். ரைட் பண்ணி ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? ரெண்டையும் தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன் கிடச்சிரும். ஓகே, அடிஷனில் இருக்குன்றப்போ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ரெண்டுமே தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, லாஸ்ட்டாக ரெண்டையும் மேட்ச் பண்ணி எழுதிக்க போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கிளவராக யோசிக்கணும். அடிஷனில் இருந்துச்சு தனித்தனியாக கண்டுபிடிச்சி போட்டுருவோம், சிம்பிள். சப்போஸ் நமக்கு மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ணி ஆகணும். இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. ரைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இங்கே ரைட் பண்ணிக்கலாம். 4th question, d² + 1 × y = x sin x. ஓகேவா? இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம g of xன்றதை ரைட் பண்ண போகிறோம். g of xன்றது என்ன? x × sin x. ஓகேவா? x × sin xன்னு கிடச்சிருக்கு. அப்போ நம்மளோட இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ன்னு சொல்லும்போது தட் இஸ் அ பாலினாமியல். எக்ஸ்ன்றது பாலினாமியலுங்களா? பாலினாமியல்ன்றதுல லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ax + bன்றது தான் இதுக்கான ட்ரையல் சொல்யூஷனாக இருக்க போகுது. ஓகே, இதோட ட்ரையல் சொல்யூஷன்றது ax + bன்னு இருக்கும். ஓகேவா? இப்போது இது எது கூட மல்டிப்ளை ஆகிருக்கு? சைன் கூட மல்டிப்ளை ஆகிருக்கு. இப்போ சைனுக்கு நம்ம ட்ரையல் சொல்யூஷன் ரைட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ரைட் பண்ணுவோம்? a sin x a cos x + b sin xன்னு ரைட் பண்ணுவோமா? இந்த இடத்துல நமக்கு 2 கான்ஸ்டன்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போது ax + b இந்த எக்ஸும் சைன் எக்ஸும் மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸோட ட்ரையல் சொல்யூஷனையும் சைனோட ட்ரையல் சொல்யூஷனையும் மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த 2 இருக்கிறதுனால நான் அந்த பாலினாமியலோட ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, பாலினாமியலோட ட்ரையல் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இதை நான் 2 ரைட் பண்ணிக்கிறேன். ax + bன்னு ஒன்று ரைட் பண்ணிக்கிறேன், cx + dன்னு ஒன்று ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டு நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். இங்கே a cos x இருக்கு இல்லையா, இந்த ஏன்ற கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக பாலினாமியலோட இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போது bன்றதுக்கு பதிலாக cx + dன்ற இந்த பாலினாமியலை யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, கிளியராக இருக்கீங்களா? அப்போ பாருங்கள், ax + b × cos x + cx + d × sin x. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கிவன் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் ரைட் பண்ணி சிஎஃப்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணி ஓவர்லாப் இல்லாமல் ஒரு ட்ரையல் சொல்யூஷனை ரைட் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ கிவன் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நான் ஆக்சிலரி ஈக்குவேஷன் ரைட் பண்ணுறேன் பாருங்கள். d² + 1ங்களா, அப்போது m² + 1 = 0. எம்மோட வேல்யூ m²னா -1, அப்போ எம்மோட வேல்யூ ± iன்னு கிடைக்கிது. 0 ± i. அப்போது நம்மளோட சிஎஃப்ன்றது என்னவாக இருக்கும்? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடச்சிருக்கு. காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சிஎஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? e⁻⁴xன்னு சொல்லுவோம். ஆல்ஃபான்றது இதில் 0 தான். ஸோ e⁻0 இஸ் 1. அதனால் நான் ரைட் பண்ணக்கல. ரிமைனிங் டேர்ம்ஸை மட்டும் நான் ரைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். cos x + c1 cos x + c2 sin x. ஓகேவா? இது நம்மளோட இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷன், இது நம்மளோட சிஎஃப். ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாமா? இப்போ பாருங்கள், ax + b × cos x இருக்குது. இப்போ நான் இது சப்போஸ் நான் இது கூட இதை ஃபுல்லாக நான் தனித்தனியாக கொண்டுட்டு போயிட்டு நான் மல்டிப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணும்? ax cos x + b cos xன்னு கிடைக்கும். இங்கே cx sin x + d sin xன்னு கிடைக்கும்.
கரெக்டாக? அப்போது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்ட்டு காஸ் எக்ஸ், இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் கிடச்சிருக்குமா? ஜஸ்ட் இமேஜின் கிடச்சிருக்குமா? இப்போ பாருங்கள் C1 cos x C2 sin x, இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட்டோட காசும் ஒரு கான்ஸ்டன்ட்டோட சைனும் மல்டிப்ளை வந்திருக்கு. ஸோ என்ன ஆகுது? ஓவர்லேப் ஆகுது. அதனால் நான் ரெண்டுலேயுமே ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும்? இந்த எக்ஸுன்றதுனா ax² ax + b இருக்குல்லையே, இது கூட நான் மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ணிக்கிறேன். அப்போது ax² + b bx into cos x plus cx² + dx into sin x. ஓகேவா? இப்போ பாருங்கள், ax² cos x bx cos x எங்கேயுமே நமக்கு ஓவர்லேப் ஆகலை. cx² into sin x dx into sin x எங்கேயுமே நமக்கு ஓவர்லேப் ஆகலை. ஸோ இதுதான் நம்மளோட இதுதான் நம்மளோட ஃபைனல் பர்டிகுலர் ட்ரையல் சொல்யூஷன். ஓகே, இந்த ஆப்ஷன் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ax² + bx into sin x plus cx² + dx into cos x, இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். ஓகேவா? இதே மாதிரி தான், சேம் இதே ப்ரொசீஜர் தான். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். y - y' - 2y = x into e power x into cos x. இங்கே நமக்கு பாலினாமியல் ப்ளஸ் ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம், ஒரு கொசைன் டேர்ம், 3 டேர்ம்ஸ் நமக்கு மல்டிப்ளை ஆகி வந்திருக்கு. ஸோ 3 டேர்ம்ஸ் மல்டிப்ளை ஆகி இருக்கிறப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், 3க்கும் வந்து தனித்தனியாக உள்ளதை 3 மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கிறனால நம்ம சேர்த்து ஒரு செட்டாக தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேனா? நான் இதுலேயே நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ y - y' - 2y = x e power x into cos x. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன? m² - 2m - 2 = 0. அப்போ mோட வேல்யூ 2 - 1ன்னு கிடைக்குது. அப்போது ரியல் வேல்யூஸாக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்குது. அப்போ நம்மளோட CFன்றது C1 e power 2x + C2 e power -6. இதுதான் நமக்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனாக கிடச்சிருக்கு. இப்போ நம்மளோட f(x)ன்றது என்ன? x e power x into cos x. ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, எக்ஸ் இருக்குது, எக்ஸுன்றது ஒரு பாலினாமியல்னு சொல்லியிருக்கேன். ஒரு பாலினாமியலுக்கு ட்ரையல் சொல்யூஷன்றது எப்படி இருக்கும்? ax + bன்னு இருக்கும். லீனியர் தானே, எக்ஸுன்றது லீனியர் ஈக்குவேஷன். ஸோ ax + bன்றது தான் இதோட ட்ரையல் சொல்யூஷனாக இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு e power xன்னு இருக்குது. நான் எழுதிக்கிறேன் பாருங்கள். ax + bன்றது இதுக்கு இருக்குது. e power xன்னு இருக்குது. e power xன்னு இருந்துச்சுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மோட e power x, அதாவது a e power xன்னு இருக்கும். நம்ம தான் இங்கே அதில் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கோமே. ஸோ இந்த ஏ நான் ரைட் பண்ணாமல் e power x மட்டும் மல்டிப்ளிகேஷன்ஸில் ரைட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, தென் cos xன்னு இருக்குது. காசுன்னு இருந்துச்சுன்னா என்ன வரும்? a cos x + b sin xன்னு இருக்கும். கரெக்டாக? இப்போ எனக்கு 2 கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் யூஸ் ஆகுது. அதனால் நான் ax + bன்ற ஒரு டேர்மை 2ஆக எழுதிக்கிறேன். ax + bன்னு ஒன்று, தென் cx + dன்னு ஒன்று தனித்தனியாக எழுதிக்கிறேன். அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ax + b into e power x into cos x plus cx + d into e power x into sin x. கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே தான் இதுதான் வந்துட்டு நம்மளுடைய இந்த ட்ரையல் சொல்யூஷன். ட்ரையல் பர்டிகுலர் சொல்யூஷன் நமக்கு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இதுதான் நமக்கான ப்ரொசீஜர்ஸ். ஃபஸ்ட்டு நான் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களோட அடுத்த ஸ்டெப் வந்துட்டு போக முடியும். f(x) இப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரையல் சொல்யூஷன் இப்படி தான் இருக்குன்றதை அஷ்யூம் பண்ண கற்றுக்கோங்க. அஷ்யூம் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட CFன்றது நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கோம், நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே கிளியராக தான் இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, ட்ரையல் சொல்யூஷன் இதுதான் இருக்கும்னு அஷ்யூம் பண்ணியாச்சு. CFன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஓவர்லேப் இல்லாமல் ரைட் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷனும் CFும் ஓவர்லேப் பண்ணுச்சு அப்படின்னா ஒன்ஸ் அந்த ட்ரையல் சொல்யூஷனை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபுல் த்ரோவட் எல்லாத்தையுமே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்பையும் ஏதோ ஒரு டேர்ம் நமக்கு ஓவர்லேப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு எக்ஸால் ஃபுல் டேர்ம்ஸே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்பையும் ஓவர்லேப் பண்ணுச்சுன்னா இன்னொரு எக்ஸால் ஃபுல் டேர்ம்ஸே மல்டிப்ளை பண்ணிடுங்க. நமக்கு ஓவர்லேப் இல்லாமல் ரைட் பண்ணணும். ஓகே, f(x) பேஸ் பண்ணி ட்ரையல் சொல்யூஷன் ரைட் பண்ண போகிறீங்க. CFோட கம்பேர் பண்ணி ஓவர்லேப் இல்லாமல் எழுத போகிறீங்க. அவ்வளோதான் இதுக்கான ப்ரொசீஜர்ஸ். வேறு எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது நான் என்னோட அந்த ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னதுனால தான் நான் அந்த வீடியோவே உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன்.
பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணின்றதுக்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ண எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த டாப்பிக்கை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.